காரைக்குடி அப்படின்னாலே பழமை மாறாத ஒரு ஊர் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியுமா. அப்படிப்பட்ட இந்த காரைக்குடியில பழமை மாறாத நிறைய சமையல்கள் இருக்கு. அப்படி எங்க ஊர் சமையல்ல இன்னைக்கு பார்க்க போற ஒரு அருமையான டிஷ், காரைக்குடிக்கே உரித்தான ஒரு அசைவ சமையல். என்ன செய்ய போறாங்க அப்படின்றத செய்ய போறவங்க கிட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? என் பேர் அமுதம்மாள். அமுதம்மாள். அடடே, அருமையான பேர். அமுதமா செய்ய போறீங்களா இன்னைக்கு? என்ன செய்ய போறீங்க? செட்டிநாட்டு கோழி குழம்பு. செட்டிநாட்டு கோழி குழம்பா? அது எப்படி இந்த ஊர்ல மட்டும் தான் அந்த கோழி குழம்பு செய்ய முடியுமா? இந்த ஊர் அதுதான் ஸ்பெஷல். உங்க ஊர்ல தான் ஸ்பெஷல். சரி, இது என்ன ஞாயிற்றுக்கிழமை செய்வீங்களா? அது எப்பெல்லாம் பிடிக்குதோ அப்பெல்லாம் ஒரு கோழி அடிச்சுவீங்களா? கண்டிப்பா உண்டு இந்த கோழி குழம்பு. உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் இந்த கோழி குழம்பு இல்லாம? கோழி குழம்பு இல்லாம செட்டிநாட்டு நிறைய பலகாரம் இருக்கு. அதான் செட்டிநாடு அப்படின்னாலே சாப்பாட்டுக்கு கந்தரப்பம் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியுமா? எங்களுக்கு முன்னோருக்கு சொல்லி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதாவது இங்க உள்ள எல்லா லேடிஸ்க்குமே எல்லா செட்டிநாட்டு பலகாரமும் செய்ய தெரியுமா? சிலவங்களுக்கு தெரியும், கத்துப்பாங்க. சரி, அதாவது இஷ்டம் இல்லாம கத்துப்பாங்க. சோ நான் இஷ்டத்தோட வந்திருக்கேன், எனக்கு கத்து தரீங்களா இந்த செட்டிநாட்டு கோழி குழம்பு? கண்டிப்பா உங்களுக்கு கத்து தரேன். எங்க ஒரு சமையல்ல இன்னைக்கு ஸ்பெஷல் இந்த செட்டிநாட்டு கோழி குழம்பு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இந்த செட்டிநாட்டு கோழி குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? கோழி, தேங்காய் துருவல், மிளகு, இஞ்சி, கசகசா, பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு, எண்ணெய். ஸோ தேவையானது அவ்வளோதானா? அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கணுமா? சரி, ஊற்றிட்டு தாளிக்க அந்த பட்டை பூவு இதெல்லாம் தாளிக்கணுமா? தாளிக்கணும். பட்டை பூ சோம்பு போடணும். ஓகே, அவ்வளோதானா? பட்டை, சோம்பு, பூ இது மூணுத்தையும் போட்டு உளுந்து. சரி, உளுந்து சோம்பு ரெண்டுத்தையும். ஓகே, அப்புறம் வெடிச்சோடனே தக்காளி. என்னங்க? தக்காளியை நல்லா திரைக்கிறேங்க. நல்லா திறக்கணுன்னே வெங்காயம். எங்க ஊர்ல எல்லாம் எங்க வெளில போவீங்க? காரைக்குடியில் எங்க வெளில ஒரு சினிமாக்கெல்லாம் போவீங்களா? சினிமாக்கெல்லாம் போவோம். அப்படியா? அதான் அந்த நடராஜா தேட்டர்ல கேட்டோம், அவங்க அடிக்கடி வருவாங்களே சினிமாக்கு அப்படின்னா உண்மையா? அது வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணும். அவங்க வெங்காயம் போடுறதுல தான் இருக்காங்க. கொஞ்சம் பயந்துட்டாங்க, நடராஜா தேட்டர்ல படம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது உண்மையெல்லாம் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் அடிக்கடி. சரி, எங்க இங்க வெளில போறதுக்குலாம் எங்க இருக்கு இடம்? கோயிலுக்கு தான் அது ரொம்ப போகும். எது? கொப்புடையம்மன் கோயில். சரி, வேற கிளியார்பட்டி போவோம். உங்க ஊருக்கு நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்கல்ல? நிறைய வருவாங்க. என்ன விசேஷம்? அப்படியே காரைக்குடி செட்டிநாடு அப்படின்னா சாப்பாடு ஃபேமஸ். ரெண்டாவது கோயில். சரி, அப்புறம் முக்கியமானதை விட்டுட்டீங்களே, என்னது? அரண்மனை. அது ஓகே. செட்டிநாடு அப்படின்னாலே இந்த கட்டடக்கலை தானே. இப்போ உங்க வீடே எவ்வளவு சூப்பரா கட்டியிருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது கதவெல்லாம். பூண்டு போடணும். அவங்க வீட்டை பத்தி பேசினப்ப கூட கவலை இல்லை, ஆனா அவங்களுக்கு இந்த குழம்பு தான் நல்லா வரணும். நல்லா வரணும்ல. அதான் உண்மைதான். பூண்டு நல்லா திறக்கி விட்டுக்குவாங்க சார். சரி, கழுவி வச்சிருக்கோம்ல கோழிக்கு, ஆமா. இந்த நல்லா திறங்கினோடனே சரி அதில் போட்டுறணும். ஓகே, கோழி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் போடணும். ஓகே, என்னங்க? கொடுத்துருங்க. எவ்வளோ? 1/2 கிலோ கறி அது? ஆமாம் சார். இதை நல்லா கறியை போட்டு நல்லா திரைக்கிறேன். மஞ்சள் தூள் போடணும். ஓகே, இந்த திரைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணுன்றதா? சரி சரி, உங்க ஊர் பாசையில. அப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுறணும். சரி, மஞ்சள் தூள் நல்லா வாசம் போன பிறகு தான் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போடணும், சேர்க்கணும். வீட்டில் சைவம் அதிகமா அசைவம் அதிகமா? சைவம் தான் அதிகம். சைவம் தான் அதிகம். வாரத்துக்கு ஒரு டைம் தான் அசைவம். அசைவம்.
உங்களுக்கு சொந்த ஊரே காரைக்குடி தானே? சார். பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான்? இல்லை பக்கத்தில். எந்த ஊர்? திருவெற்றியூர் பாகம்பரியால் கோயில். பாகம்பரியால் கோயில் பக்கத்தில். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம் சார். சரி, ஓகே. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம உரப்பு தெரிஞ்சாப்புல மல்லித்தூள். ரெண்டையும் போட்டு நல்லா வாடை போகிற நல்லா கிளறி விடணும். நல்லா வதங்கிடுச்சா? நல்லா வதங்கிடுச்சு சார். சரி. வதங்கினோடனே இஞ்சி பூண்டு கசகசா சோம்பு எடுத்து வச்சிருக்கோம், அதை அரைச்சிடணும். அரைச்சிக்கலாமா? அரைச்சிடும். நாங்கள் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணுங்க. இது எப்படிங்க? தண்ணி தான். போதுமா? போதும் சார், நல்லா இருக்கு. சரி, இதை ஊற்றிட வேண்டியதானா? ஊற்றிடுங்க. தேங்காய் கரைசல் இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே புளி கரைசல் ஊற்று. சரி, ஓகே. நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அப்பா, செம்ம வாசம் வருது. அதாவது இந்த கோழி குழம்பு ருசி அப்படின்னு பார்த்தீங்களா, அது இந்த வாசனையிலே தெரிய வருது. இன்னைக்கு எங்க ஊர் சமையல்ல காரைக்குடி இந்த கோழி குழம்பு என்னை ஒரு பிடிக்க வச்சிருன்னு நினைக்கிறேன். என்ன சேர்க்க போறோம் நெக்ஸ்ட்? உப்பு போடணும். உப்பு போடணும். நல்லா கொதி வந்துருச்சா? கொதி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சரி, உப்பு போட்டு புளிக்கரைசி. என்னங்க? புளிக்கரை. புளி ஊற வச்சிருக்கீங்களா? இதுல எது டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்ல வரீங்க? நீங்க அரைச்சு போட்ட அந்த பேஸ்டா, இல்ல இந்த புளி தண்ணியா, இல்ல உங்க ஊரு இந்த சிக்கனா? நாங்க அரைச்சு போட்டு மசாலா, அதுதான் இந்த டேஸ்ட். ஆமா, ஓகேங்க. அதுல முக்கியமான பாயிண்ட், இவங்க ஊர் சமையல்ல இன்னைக்கு ஹைலைட் ஆனது என்னன்னா அந்த பேஸ்ட். தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, கசகசா, அவ்வளவுதானே? கரெக்டா சொல்லிட்டேன்னா? ஓகே. இது எல்லாத்தையும் அரைச்சு போட்டாலே அந்த செட்டிநாட்டு மனம் வந்துடும், ருசியும் வந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். சூப்பர். சாப்பிட்டுருவோம். வெயிட் பண்ணுங்க. இல்ல, கொத்தமல்லி தலை தூவணும். கொத்தமல்லி தலை தூவணும், அவ்வளவுதானே? குழம்பு ரெடி. குழம்பு ரெடி. நாங்கள் உங்க கையால் இந்த கோழி குழம்பு எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு வேணும்ன்றதுக்கா எவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு. நல்லா சாப்பிடுங்க. சும்மா சொன்னேங்க, சாப்பிட்டுட்டு நான் வாங்கிக்கிறேன். சாதத்தோட வாங்கிக்கிறேன். செட்டிநாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். செட்டிநாட்டு கோழி குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இலை, பட்டை, பூ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சோம்பு, உளுந்து அதையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதோட தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின உடனே பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா அந்த வாசனை போன உடனே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்த பிறகு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்து வதக்குங்க. இது நல்லா வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜாரில் மிளகு, தேங்காய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச கலவையை கொதிச்சுட்டு இருக்க குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் புளி கரைசல்ல உப்பு சேர்த்து நல்லா புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை குழம்புல ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சம் மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட செட்டிநாட்டு கோழி குழம்பு ரெடி.